வணக்கம் மக்களே. இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆண்களுக்கான பேண்ட் ஸ்கர்ட்டிங் ஃபிலிட் இல்லாமல் எப்படி வெட்டலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேண்ட்ஸோட அளவு வந்து இடுப்பு 37, உயரம் 45, சீட்டோட அளவு 40, கோல்ஃபி அளவு 10, ஃபோக்கோட அளவு 8 இன்ச்சு. அந்த ஃபோக்கோட அளவு வந்து சீட்டோட அளவை 16 ஒரு பாகம் -1/2 இன்ச்சு கழிச்சு வைக்கணும். வச்சிங்கன்னா அந்த ஃபோக்கோட அளவு கிடைச்சிடும். இப்போ இருக்கிற ரெடிமேட் ஸ்டைலில் இருக்கும் பேண்ட்ஸ் ஃபிட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குது. நீங்களும் கட் பண்ணி வச்சு பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கான பேண்ட்ஸ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கரைப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இடுப்பு பெல்ட்டு நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சில் 2 லைன் போட்டுட்டு, இதோட லென்த்து வந்து உயரம் 40 இன்ச்சு 40 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு மடித்து தைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு விட்டுருக்கேன். கோல்வியோட ரகம் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த முழங்கால் அளவு எடுக்கிறதுக்கு நம்ம அந்த 2 சென்டர் பண்ணிவிட்டு அதிலிருந்து 3 இன்ச்சு மேலே மேலே வச்சுட்டு 3 இன்ச்சு மார்க்கை எடுத்துட்டு, இப்போ ஷீட்டோட அளவு 40 12 ஒரு பாகம் 12 பிரிச்சிங்கன்னா 3/4 1 போயிட்டு வரும். அந்த லைனையும் போட்டு இப்போ எல்லா மார்க்கையும் நம்ம லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து ஷீட்டோட அளவு 40 அது 10 ஒரு 4 பிரிச்சோம்னா 10 இன்ச்சு 1 பாயிண்ட் வரும். தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு வச்சுட்டு, கோல்ஃபியோட அளவு 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ மொத்தமாக 13 இன்ச்சு. அதை 2 பிரிச்சோம்னா 6.5 இன்ச்சு. அதான் சென்டர் பெயிண்ட் வரும். இந்த 6.5 இன்ச்சை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஃபோல்டு 15 3/4 1 பாயிண்ட். இப்போ இந்த கோல்ஃபியில் நம்ம சென்டர் பண்ணிவிட்டு அது முழங்கால் லூஸ் நமக்கு 9.25 4.5 1 பாயிண்ட் மார்க்க வச்சுட்டு இந்த 2 லைனும் ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒரு வி ஷேப்பில் நம்ம பட்டி மடித்து தைக்கிறதுக்கு ஃபோல்டு மேலே துட லூஸ் அவ்வளோ அந்த பகுதி மட்டும் வளைவாக 2 லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இடுப்பு வந்து 37. இந்த கோல்வி லைன் வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளடக்கி சரிவாக கிராஸாக போட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்போ வந்து இடுப்பு 37 9.25 1 இன்ச்சு லூஸோட 10.25 வச்சுட்டு, ஷீட்டோட அளவு 40 10 இன்ச்சு 1 பாயிண்ட் 11 இன்ச்சு 1 பாயிண்ட் 2 அளவையும் வச்சுட்டு அந்த லைனை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். வெளியில் கோல்ஃபியை வரைஞ்சி விட்டுட்டு இடுப்பு கிராஸ் லைன் ஒன்று வரும். அந்த லைனையும் போட்டு எடுத்துட்டு பக்கெட்டுக்கு 1.25 வச்சுட்டு, பக்கெட்டோட ரகம் வந்து 6.5 வச்சுருக்கேன். இதே மாதிரி வளைவாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், வளைவாகவும் எடுக்கலாம்.
இந்த ஃப்ரண்ட் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுப்போம். இதில் வந்து அரேஞ்சு அதில் கட் பண்ணப்படும். நம்ம பேக் பார்ட் கட் பண்ணும்போது அதை நம்ம சேர்த்து எடுக்கலாம். அதில் மைனஸ் ஆகிறது ஒரு பிழையும் வராது. இப்போ இந்த மார்க்கெல்லாம் போட்டு எடுத்துக்கொள்வோம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த எல்லா மார்க்கும் சரியாக வரணும். பேஞ்ச் வந்து சரியாக சென்டருக்கு இருக்கான்னு பார்த்துட்டு சென்டர் பண்ணிட்டு சீட்டோட அளவை அந்த சீட்டோட லைனை கொடுத்து இது தொட லூஸ் அந்த லைனையும் போட்டு எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு ஃபுல்லாக சரிவாக வரும். அது அந்த சீட்டோட அளவில் இருந்த அந்த சரிவு எடுக்கிறதால நீங்கள் அந்த கிராஸ் லைனை ஃபோல்டு இருக்கும் வரைக்கும் எடுக்கணும். தையலுக்கு வச்சுட்டு அந்த 2 லைனையும் கொடுத்து சென்டரில் இருந்து தான் அந்த 1/4 இன்ச்சு சரிவு எடுக்கணும். அதை ஃபோல்டு வரைக்கும் எடுத்துட்டு இந்த லைனை இன்னும் கொஞ்சம் நீளமாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 1/4 இன்ச்சு 1.25 இன்ச்சு நான் அந்த லூஸ் வழியில் வச்சுட்டு இதோட நமக்கு 13 இன்ச்சு வேணும். அந்த வெட்டுப்பட்ட 1/2 இன்ச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வழியில் வச்சுட்டு அந்த லைனையும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். பேண்ட்ஸோட அந்த இடுப்பு பகுதிக்கு மேலே வர அந்த ரேசிங் அந்த துணி அதை எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம். இதில் இருந்து 22 கால் இருக்குது. இதில் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 22.5 வச்சுட்டு அந்த முழங்கால் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு இதோட லூஸ் வந்து 26.5. இதில் வந்து 11.25 இருக்குது. அந்த 26.5 வச்சுட்டு அதில் தையலுக்கும் அரேஞ்ச் வச்சுட்டு அந்த லைனை ஒரு வளைவாக லைன் போட்டு எடுத்துட்டு இடுப்பு 37 நம்ம 9.25 10.25 எடுத்துட்டு டாட்டுக்கு முக்காஞ்சி வச்சுட்டு அந்த சீட்டோட லைனை போட்டு இந்த கேவையும் வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். அது அந்த ஷீட் லைன்லேருந்து தான் அந்த வளைவு வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தேவையான துணியை வச்சுட்டு இப்போ இடுப்பு லைனையும் வரைஞ்சி விட்டுட்டோம். இப்போ பின் பாக்கெட்டு வந்து நம்ம 3 இன்ச்சு ரக்கம் வச்சுட்டு 2 லைன் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு 5 விட்டுருக்கோம், அங்கே அரேஞ்சு விட்டுட்டு அதை சென்டர் பண்ணிவிட்டு 10 இன்ச்சு இருக்குது 5 இன்ச்சு வச்சுட்டு அந்த சென்டர் லைனையும் போட்டுட்டு முக்காஞ்சு நம்ம டாட்டுக்கு விட்டோம் அந்த முக்காஞ்சையும் வச்சுட்டு அதில் 2 லைன் போட்டுட்டு 5 இன்ச்சு பாக்கெட்டு அகலம் வச்சுருக்கேன். அந்த லைனை 2 லைனை போட்டு விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த பக்கம் மட்டும் நம்ம ஒரு கொஞ்சம் அதிகம் வச்சு கட் பண்ணுவோம். நம்ம உடுப்பு பகுதியை வெட்டிட்டு நீங்கள் பார்க்க தெரியும் பேக் பார்ட் அமைப்பு வந்து குல்ஃபி ஷிப்பு வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.